எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வருகிற 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று மகா சிவராத்திரி வருகிறது. நமது புராணங்களில் சிவராத்திரியை பற்றி பல கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு சில கதைகளை பற்றி இந்த பகுதியில் நாம் பார்க்கலாம். மாத சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தி அன்று வரும் சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி என்று சொல்கிறோம். சிவராத்திரி அன்று கண் விழித்து விரதம் இருந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வந்தால் நாம் செய்த பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும். மகா சிவராத்திரியின் பின்னணியை தெரியாமலேயே பலரும் கண் விழித்து வழிபாடு செய்கின்றனர். மகா சிவராத்திரி நாளில் தன்னை வழிபட்டவர்களுக்கு ஈசன் நிகரில்லா வரங்களை கொடுத்துள்ளார். அம்பிகைக்கு 9 நாள் நவராத்திரி, ஆடல் வல்லானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி என்று சொல்வாங்க. ஊழி காலத்தில் பிரளயம் ஏற்பட உலகமே அழிந்தது. மீண்டும் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று அன்னை பார்வதி விரதம் இருந்து சிவனாரின் இடப்பாகத்தை பெற்றார். அந்த நல்ல நாளே மகா சிவராத்திரி என்கிறது புராணம். பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் சிவனாரின் அடிமுடியை தேடிய கதை எல்லோருக்கும் தெரியும் தானே. அடியையும் தொட முடியாமல் முடியையும் தொட முடியாமல் நொந்து போனார்கள் 2 பேருமே. அவ்வளவு பிரம்மாண்டமாக நெருப்பு பிழம்பாக அக்னி மலையாக நின்று விஸ்வரூபம் எடுத்து தரிசனம் தந்தார் ஈசன். அந்த நல்ல நாள் தான் மகா சிவராத்திரி நாள் என்றும் சொல்லப்படுகிறது. மகா சிவராத்திரி மகிமையிலே சிவனார் நந்தி தேவரிடம் சொல்ல அவர் தேவர்களிடமும் முனிவர்களிடமும் தெரிவித்தாராம். இதை அறிந்து சிவராத்திரி அன்று விரதம் மேற்கொள்ளாத தெய்வங்களே இல்லை என்கிறது புராணம். முருக கடவுள், யமன், இந்திரன், சூரியன், சந்திரன், அக்னி, குபேரன் முதலானோர் சிவராத்திரி விரதம் இருந்து தவம் இருந்து பூஜைகள் செய்து சிவன் அருளை பெற்றதாக சொல்கிறது. மகா சிவராத்திரி நல்ல நாளில்தான் மகாவிஷ்ணு சிவனாரை நோக்கி தவம் இருந்தார். சக்ராயுதத்தை வரமாக பெற்றார். ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை மனைவியாக அடைந்தார். சிவன் அருளை வேண்டி பிரம்மா தவம் மேற்கொண்டார். சரஸ்வதி தேவியை துணையாக பெற்றார். இந்த உலகில் நன்மை தீமைகளை தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் கிடைக்கும் பலன் ஒன்றுதான். சிவராத்திரி நமக்கு சொல்லும் பாடமும் இதுதான். இதற்கு உதாரணமாக புராணத்தில் ஒரு கதை இருக்கிறது. குரங்கு ஒன்று வில்வ மரத்தின் மீது அமர்ந்து இரவு முழுவதும் இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தது. இலைகள் விழுந்த இடமோ லிங்க திருமேனி. அன்றைய நாளோ சிவராத்திரி. சிவராத்திரி இரவில் அறியாமல் செய்த வில்வ அர்ச்சனைக்கு பலனாய் இறைவன் குரங்கை மறுபிறவியில் முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறக்க செய்தார். இதேபோல் சிவராத்திரிக்கென்று மற்றொரு கதையும் உள்ளது. மகா சிவராத்திரி அன்று வியாதன் என்ற வேடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். நாள் முழுவதும் அலைந்து திரிந்தும் அவனுக்கு ஒரு மிருகம் கூட அவன் கண்ணில் தென்படவில்லை. அப்பொழுது திடீரென்று ஒரு புலி அவனை துரத்தி கொண்டு வரவே அவன் பயந்து போய் அருகில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி உயரமான ஒரு கிளையில் அமர்ந்து கொண்டான். புலி கீழேயே நின்றிருந்தது. சற்று நேரத்திலேயே வேடனுக்கு தூக்கம் கண்ணை சுருட்டி கொண்டு வந்தது. எங்கே கீழே விழுந்து விடுவோமோ என்ற பயம் இருந்தது அவனுக்கு. அதனால் தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மரத்தில் இருந்த இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டான். ஆனால் அந்த மரத்தின் கீழே ஒரு சிவலிங்கம் இருந்ததோ தான் பறித்து போட்டது வில்வ இலைகள் என்பதோ அவனுக்கு தெரியாது. இரவு முழுவதும் தூங்காமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சித்ததால் அந்த வேடனுக்கு புலி உருவத்தில் மரத்தடியில் நின்றிருந்த சிவபெருமான் காட்சியளித்தார். அதோடு அவனுக்கு மோட்சமும் அளித்தார். அடுத்த பிறவியில் அவன் இஷ்வாகு குலத்தில் சித்திரபானு என்னும் சக்கரவர்த்தியாக பிறந்தான். ஒன்றுமே தெரியாமல் சிவராத்திரி அன்று கண் விழித்ததால் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ததால் இவனுக்கு இந்த பயன் கிடைத்தது என்று அஷ்டவக்ர மகரிஷி சித்திரபானுவிடம் கூறினார். 4 வேதங்களில் நடுநாயகமாக திகழும் வேத பாகம் யதுர்வேத ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தின் மத்தியில் இருக்கும் சொல் சிவ என்பது. எல்லாராலும் எளிதில் சொல்லக்கூடிய இந்த சிவ என்னும் வார்த்தையை சொல்ல சகல வேதங்களையும் பாராயணம் செய்த பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். சிவராத்திரி அனைத்து சிவன் கோவில்களிலும் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மிகவும் விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. பௌர்ணமி கிரிவலம் போல சிவராத்திரி அன்றிரவு செய்யப்படும் கிரிவலமும் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த சிவராத்திரி விரதம் மிகவும் எளிமையான விரதம். உபவாசம் என்பது இறைவன் அருகே இருப்பதை நினைத்து உருகுவதும் உணர்வதும் ஆகும். இறைவனுடைய பெயரை எண்ணாமல் இருப்பவர்கள் அன்றைய தினம் உண்ணாமல் மட்டும் இருப்பதால் ஒரு பலனும் இல்லை. சிவபெருமானுடைய திருநாமத்தை சிந்தையில் இடைவிடாமல் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஏற்பட்ட விரதம் சிவராத்திரி விரதம். சிவாய நம என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. அது பாவங்களை தீர்த்து புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய உபாயம் என்று சான்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் நாம் 6 கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானை நினைக்க வேண்டும். சிவாலயங்களில் தீபம் ஏற்ற வேண்டும். சிவன் சந்நிதியில் அமர்ந்து அவன் பெயரை தொடர்ந்து உச்சரிக்க வேண்டும்.
பஞ்சாட்சர ஜபம் செய்ய வேண்டும். இரவு முழுக்க கண் விழித்து சிவனையே நினைத்து சிவ சிந்தனையோடு விளங்க வேண்டும். அப்படி விரதம் இருப்பதுதான் சிவராத்திரி விரதம். இரவு முழுவதும் விழித்திருந்து 4 கால பூஜைகள் செய்து சிவபெருமானை சிவராத்திரி அன்று வழிபட வேண்டும். முதல் கால பூஜை மழலை செல்வம் வேண்டுவோர் வணங்க வேண்டிய பூஜை. மாலை 6:27 முதல் கால பூஜை துவங்கும். இந்த காலத்தில் சிவபெருமானை ஸ்ரீ சோமஸ்கந்தராக வழிபட வேண்டும். அதாவது சா பிளஸ் உமா பிளஸ் கந்தர் என்பதே இணைந்து சோமஸ்கந்தராக மாறியது. அதாவது உமை மற்றும் கந்தனுடன் விளங்கும் சிவபிரான் என்பது இதன் பொருள். இறைவன் இல்லறத்தானாக, இனிய கணவனாக, பாசமுள்ள தந்தையாக தனையனுடன் காட்சி அளிக்கும் இந்த கருணை வடிவம் தரிசித்து மகிழ வேண்டிய ஒன்று. சச்சிதானந்தம் என்பதை சத்து இறைவன், சித்து இறைவி, ஆனந்தம் முருகன் எனலாம். இந்த 3 இயல்புகளின் அழகிய வடிவே சோமஸ்கந்தம் என்று தத்துவ நூல்கள் விளக்குகின்றன. தமிழ்நாட்டின் தனிச்சிறப்பு வாய்ந்த வடிவம் சோமஸ்கந்த மூர்த்தி. நமது நாட்டில் வேறெங்கும் இந்த வடிவம் காணப்படுவதில்லை. சிவன், சக்தி, முருகன் ஆகிய வழிபாட்டை ஒருங்கிணைத்து பல்லவர் காலத்தில் பிரபலமான வடிவம் இது என்பது ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. இல்லறம் நல்லறமாக விளங்க விரும்புபவர்கள், மழலை வரம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள் கட்டாயம் வழிபட வேண்டிய காலம் முதற்காலம். கல்வி செல்வம் அருளும் காலம் 2ஆம் காலம். தட்சிணாமூர்த்தி திருக்கோலம். 2ஆம் கால பூஜைகள் இரவு 9:27 முதல் நள்ளிரவு 12:33 வரை நடைபெறும். இந்த பூஜையில் நாம் ஈசனை ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாக வழிபடுவது சிறந்தது. கல்வி, யோகக்கலை, இசை மற்றும் கலைகளை கற்பிக்கும் ஞானாச்சாரிய திருக்கோலமே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி திருவடிவம். தட்சிணம் என்பதற்கு தெற்கு, ஞானம், சாமர்த்தியம், ஆற்றல், ஆளுமை, யோகம் மற்றும் வீரம் என்று பல பொருள்கள் உண்டு. இவை யாவற்றையும் உடையவர் ஆதலால் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி எனப்படுகிறார். இவர் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பவர். ஆலமர செல்வனாக ஆலமரத்தின் அடியில் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய சனகாதி முனிவர்கள் 4 மௌனமாக உபதேசிக்கும் ஞான வடிவம் இது. இந்த திருவுருவை மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செய்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் என்பது நம்பிக்கை. ஈசனை 3ஆம் காலத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவராக வழிபட வேண்டும். இரவு 12 மணிக்கு மேல் இந்த பூஜை துவங்கும். லிங்கம் என்றால் உருவம், உற்பவம் என்றால் வெளிப்படுதல் என்று பொருள். லிங்கோற்பவம் என்ற சொல்லுக்கு உருவமற்ற இறைவன் வடிவம் கொள்ளுதல் என்று பொருள். லிங்கபானத்தின் நடுவில் சந்திரசேகரர் திருமேனி போல் அமைந்திருப்பதே லிங்கோத்பவ வடிவம். 2, 4 அல்லது 8 கரங்களுடன் சிவபெருமான் திகழ பிரம்மாவும் திருமாலும் இருபுறமும் வணங்கிய நிலையில் இருப்பர். சிவாலயங்களின் கருவறைக்கு பின்புற சுவரில் லிங்கோத்பவ மூர்த்தியை அமைக்கும் வழக்கம் உள்ளது. இது 1ஆம் பராந்தக சோழன் காலத்திலேயே இருந்துள்ளது. இறைவனின் இந்த திருக்கோலத்தை 3ஆம் கால பூஜையின் போது நினைத்து வழிபட சகல செல்வங்களும் கிடைப்பதோடு இறைவனின் பரிபூரண ஆசியும் கிட்டும், ஞானமும் மோட்சமும் கிட்டும் என்பது நம்பிக்கை. 4ஆம் கால பூஜையின் போது ஈசனை நாம் ரிஷபாரூடர் கோலத்தில் வழிபடுவோம். சிவபெருமானின் திருக்கோலங்களுள் உன்னத வடிவமாக திகழ்வது ரிஷபாரூட மூர்த்தி. திருக்கோவில் திருவிழாக்களில் பெருமானின் ரிஷப வாகன காட்சிக்கான அடியார்கள் காத்து நிற்பர். சிவபெருமான் தன் அடியார்களுக்கு ரிஷப வாகனராக திருக்கோலம் காட்டி ஆட்கொண்டு அருளியதை பெரிய புராணத்தில் பல அடியார்களின் வரலாற்றின் மூலம் நாம் அறிய முடியும். உலகமும் அதன் உயிர்களும் ஒடுங்கி அழியும் ஊழி காலத்தில் தாமும் அழிய நேரிடுமோ என்று அஞ்சிய தர்ம தேவதை என்ன செய்வதென்று ஆராய்ந்து ரிஷப வடிவம் கொண்டு சிவபெருமானை தஞ்சமடைய சிவபெருமான் அதன் மீது ஏறிக்கொண்டு அருள் புரிந்த நிலையே ரிஷப வாகன கோலம். இந்த திருக்கோலத்தில் இறைவனை வழிபட்டு பூஜை செய்ய வேண்டியது 4ஆம் காலம். 4ஆம் கால பூஜையில் கலந்து கொண்டு வழிபாடுகள் செய்தால் அவர்களுக்கு வேண்டும் சௌபாக்கியம் கிட்டும். முதல் கால பூஜை பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலம். இதற்கு பிரம்ம பூஜை காலம் என்றும் பெயர். இந்த காலத்தின் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தனாதி தைலம் கொண்டு காப்பு சாற்றப்படும். அபிஷேகத்தின் போது முதலில் சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்ற வேண்டும் என்பது விதி. இதன்படி முதலில் எண்ணெய் காப்பு, அதற்கு பிறகு பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், நெய், தயிர் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். பஞ்சகவ்யமாக சேர்த்தும் அபிஷேகம் செய்யலாம். நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் படைக்கலாம். அனைத்து மலர்களும் முதல் கால பூஜைக்கு பயன்படுத்த உகந்தவை. எந்த மலரை பயன்படுத்தினாலும் அதோடு 2 வில்வ இலையாவது வைத்து சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். தீப தூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜையை நிறைவு செய்ய வேண்டும்.
மகா சிவராத்திரி அன்று முதல் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்கும். பிறவா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் அருள் செய்வார். இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணுவிற்குரிய காலமாகும். மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாம் கால பூஜை. மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால் இரண்டாம் காலத்தில் இளநீர் கொண்டும் பஞ்சாமிர்தம் கொண்டும் அபிஷேகம் செய்யப்படும். பாயசம், சர்க்கரை பொங்கல், கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படைக்கலாம். சிவபெருமான் அபிஷேக பிரியர் என்றாலும் இரண்டாம் காலத்தில் விஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் இந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள், அழகிய மலர்கள் கொண்டு அலங்கரிப்பது சிறப்பானதாகும். இரண்டாம் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் சகல சம்பத்துகளும் உண்டாகும். மகாவிஷ்ணு பூஜை செய்த காலம் என்பதால் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்போதும் நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். இதனால் செல்வ வளம் பெருகும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமான பூஜை. இது சிவனின் உடலில் சரிபாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமாகும். முதல் 2 கால பூஜை செய்ய முடியவில்லை, சிவராத்திரி அன்று முழு இரவும் கண்விழிக்க முடியவில்லை என்பவர்கள் கூட மூன்றாம் கால பூஜையின் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண்விழித்து சிவ சிந்தனையில் இருந்தால் முழு இரவும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும். சிவராத்திரியின் மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம் என்று பெயர். அம்பாளின் பூஜை செய்த இந்த காலத்தில்தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாழம்பூவால் அர்ச்சித்து வழிபட வேண்டும். லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவ பூஜைக்கு தாழம்பூ பயன்படுத்தப்படும். தாழம்பு கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபட வேண்டும். எல் சாதம் நைவேத்தியமாக படைக்கலாம். மூன்றாம் காலத்தில் சிவனை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அவை அனைத்தும் கிடைக்கும். இது கருணை ரூபிணி, உலகத்திற்கே தாய் என்று போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்பாலும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் கால பூஜையாகும். நான்காம் கால பூஜை என்பது 33 கோடி தேவர்கள், மனிதர்கள், ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம். பால், பழம், பழச்சாறு, கரும்புச்சாறு ஆகியவற்றால் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம். நைவேத்தியமாக சுத்த அன்னம் மட்டும் படைக்க வேண்டும். சுத்த அன்னம் என்பது வெறும் வெள்ளை சாதத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி படைப்பதாகும். சகலவிதமான செல்வங்கள், அனைத்து விதமான நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். மிக உயர்வான இந்த மகா சிவராத்திரி விரதத்தை இருந்து சிவபெருமானை வழிபட்டு அனைத்து செல்வத்தையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் பெறுவோம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.